திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். நீங்கள் நாள்தோறும் எழுந்துங்கள், நற்சிந்தனைகளோடு எழுந்து நமச்சிவாய என்ற அற்புத மந்திரத்தை ஆனந்தமாக மகிழ்ச்சியாக கூறி நல்ல அறிவுள்ள அருளாளர்கள் கூறுகின்ற அருளுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்த பெருமேன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 3ஆம் திருமுறையிலிருந்து திருத்தோணிபுரம் என்னும் தலத்திலே பெருமான் ஞானசம்பந்த பெருமான் பாடிய பதிகத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, இந்த 100வது பதிகம், 3ஆம் திருமுறை 100வது பதிகம். இதில் இந்த பாடலில் இந்த பதிகத்தில் 4, 5, 6, 7 பாடல்கள் இல்லை. எப்பொழுதுமே 4வது பாடலை நம்ம விண்ணப்பிக்கணும். அது பதிலாக 8வது பாடலை நாம் பெருமானிடத்திலே இன்று விண்ணப்பிக்கிறோம். பாடலை நாம் முதலில் காண்போம். வள்ளல் இருந்த மலையதனை, வள்ளல் இருந்த மலையதனை வலம் செய்தல் வாய்மை என உள்ளமும் கொள்ளாது கொதித்து எழுந்து அன்று எடுத்தோம் உரம் நெறிய மெல்ல மெல்ல விரல் வைத்து என் உள்ளமும் கொண்டார் மேவும் இடம் போலும் துள்ளொளி வெள்ளத்தின் மேல் மிதந்த தோணி புறத்தாரே. அடியார் பெருமக்களே, வள்ளல் இருந்தன்னு சொல்றார். வேண்டுவார் வேண்டுவதே வரையாது வழங்கக்கூடிய வள்ளல் யாரு? நம்பெருமான் சிவபெருமான் தான். இல்லைன்னு அவர் சொல்லவே மாட்டார். கேட்க கேட்க கொடுத்துக்கிட்டே இருப்பார். என்ன வேண்டுங்களோ அதெல்லாம் தருவார். அப்படிப்பட்ட வள்ளலாகிய சிவபெருமான் வீற்றிருக்கிற கைலாய மலையை வலம் செய்து செல்லல் நல்லது, அதுதான் உண்மையான நெறி என்று எண்ணாமல் தனது திக்கு விஜயத்துக்கு இடையூறாக உள்ளது என்று கோபம் கொண்டு அன்று திருக்கைலை மலையையே பெயர்த்தெடுக்க முயன்றானே ராவணன். அந்த ராவணனுடைய நெஞ்சு நெறியும்படியாக தன் கால் பெருவிரலை ஊன்றினர். அப்படிப்பட்டவர் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து கொண்ட சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய இடம் என் உள்ளம் கொண்டார். உள்ளம் கவர் கல்வன் என்பார் இல்லையா, அது மாதிரி உள்ளம் கொண்டார். வீற்றிருக்கக்கூடிய இடம் பிரளய காலத்திலே அலைகள் துள்ளி வருவதனாலே உண்டாகிய ஒளியோடு கூடிய வெள்ளத்தின் மேல் மிதந்து மிதந்து நிலை பெற்ற திருத்தோணிபுரம் என்னும் திருத்தலம். ஆசை தீர கொடுப்பார். கொடுப்பது ஆசை தீர கொடுப்பார் என்று கருதி வசனமாக அபுத்திபூர்வமாக வில்வ முதிர்த்தல், அவியும் விளக்கை தூண்டுதல் செய்த பிராணிகளுக்கும் வாயில் உலா
சித்திர பந்தர் இயற்றிய சிலந்திக்கும் பேரரசு உரிமை அளித்தலாகிய புராண வரலாறு எல்லாம் வேண்டுவார்க்கு வேண்டுவன கொடுத்ததற்கு அதுதான் வள்ளல் என்று பெயர். அலைகள் துள்ளி வீசுவதனாலே உண்டாகிய ஓசை எப்படி இருக்கா? மெல்ல விரல் வைத்தால் உரம் நெறிந்தது என்கிறார். நல்லா கொஞ்சம் அழுத்தி நிறுத்திருந்தாருன்னா அவ்வளோதான். ராவணனும் உடலும் இருக்காது, உயிரும் இருக்காது. அதை அருமையாக சொல்றார். வள்ளல் இருந்த மலை அதனை வலம் செய்தல் வாய்மை என உள்ளம் கொள்ளாது கொதித்து எழுந்து அன்று எடுத்தோன் உரம் நெறிய மெல்ல விரல் வைத்து என் உள்ளம் கொண்டார் மேகும் இடம் போலும் துள்ளொடி வெள்ளத்தின் மேல் மிதந்த தோணிபுரத்தானே. எனவே அடியோர் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு தோணிபுரம் சென்று அங்குள்ள தோணியப்பரை வணங்கி அவருடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியோர் பெருமக்கடந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. ஓம் நம சிவாய். திருச்சிற்றம்பலம்.